அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, ராஜராஜன் கையில இருந்த கத்திய புடுங்கி அந்த மருது நம்ம ராஜராஜனை குத்திட்டாரு. இப்ப நம்ம ராஜராஜன் உயிருக்கு போராடுறாரு. அந்த மருது இனிமேல் நமக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமேல் யார் நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு மனமடையில நம்ம ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறோம். ஆனா கடைசியா நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நம்ம கார்த்திகை மாசம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாரு. அதான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா, அந்த ராஜராஜன் மருதுவை போய் மிரட்டினாரு. டேய், என் பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்க பாக்குறியா? நீ அதாவது பல பெண்களை ஆபாசமா வீடியோ எடுத்து பணம் சம்பாதிக்கிறவன் தான்டா, நீ இங்க இருந்து போயிரு மரியாதையா, இல்ல உன்னை சும்மா உடம்புனேன் அப்படின்னு கத்தியை காட்டி மிரட்டினாரு. அதுக்கடுத்து அந்த மருது இனிமேலும் நீங்க உயிரோட இருந்தா உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்ட முடியாது அப்படின்னு நம்ம ராஜராஜனை அடிச்சு தட்டி விட்டு அந்த கத்தியை புடுங்கி நம்ம ராஜராஜன் வயிற்றுல அந்த மருது குத்திட்டான். குத்துனோடனே நம்ம ராஜராஜன் அந்த இடத்துல அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, மாப்பிள்ளைய மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் மருவை கூப்பிட போறாங்க ரூமுக்கு. அதாவது போய் கதவை தட்டுதாங்க. மாப்பிள்ளை கதவை திறங்க அப்படின்னு சொன்னோடனே, இவரை வேற குத்திட்டோம், இவரை பார்த்தா அவ்வளவுதான், இவரை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம ராஜராஜனை கட்டிலுக்கு கிலோடி மறைச்சு வச்சுட்டான் அந்த மருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, மணமேடையில போய் அந்த மருது உட்கார்ந்துருக்கான் தாலி கட்டுறதுக்கு. இனிமேல் எந்த ஒரியும் இல்ல, இவ கழுத்துல தாலியை கட்டிடலாம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தான். ஆனா நம்ம கார்த்திக்கு எல்லா எவிடன்ஸோட மணமேடைக்கு அந்த மருது தாலியை கட்டக்கூடிய நேரத்துல நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நம்ம திரும்பி பார்த்தா நம்ம கார்த்திக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, எல்லா எவிடன்ஸையும் நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னால நிரூபிச்சாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ரூமுக்குள்ள இருந்து என்ன வளர்ற சத்தம் கேக்கு அப்படின்னு வேகமா போய் பாக்காரு. அங்க அந்த ராஜராஜன் கத்தி குத்து பட்டு கிடந்த உடனே நம்ம கார்த்திக் மாமா உங்களை யார் குத்துனா அப்படின்னு சொன்ன உடனே, இந்த மருதுதான் என்னைய குத்துனான், அதாவது இவன் பெரிய கிரிமினல் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடி கொண்டுட்டாரு நம்ம கார்த்திகி. எங்க மாமாவே குத்திட்டியா, உன்னை சும்மா உடம்புட்டேன் அப்படின்னு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மருதுவை போலீஸ்ல பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம ரேவதி கழுத்துல நம்ம கார்த்திக்கு மறுபடியும் தாலி கட்டுறாரு. அந்த கண்கொள்ளா காலத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.